Taste the Daily. அதிமுக முன்னாள் அமைச்சரும் கரூர் மாவட்ட கழக செயலாளருமான எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஏற்பாட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே. பழனிசாமி முன்னிலையில் கரூர் மாவட்ட தேமுதிக மாவட்ட கழக செயலாளர் அரவை எம். முத்து தலைமையில் 200க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். அதிமுகவில் இணைந்த அரவை எம். முத்துவுடன் நமது தலைமை செய்தியாளர் திரு ஜெயக்குமார் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் எம்.ஆர். விஜயபாஸ்கருடைய ஏற்பாட்டிலே கரூர் மாவட்டத்திலிருந்து தேமுதிக நிர்வாகிகள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் தலைமையில் கரூர் மாவட்ட தேமுதிக மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய அரவை எம். முத்து தலைமையில் 200க்கும் மேற்பட்டோர் இன்றைக்கு அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேமுதிகவிலிருந்து அதிமுகவில் இணைந்த கரூர் மாவட்ட தேமுதிக நிர்வாகிகள் அனைவருக்கும் மனதார வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். ஒளிமயமான எதிர்காலம் இருக்கிறது என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தேமுதிகவுடைய கரூர் மாவட்ட செயலாளராக இருந்து அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அரவை எம். முத்து நம்மோடு இணைகிறார். சார், தேமுதிகவில் இவ்வளவு நாள் நீங்க பணியாற்றிருந்தீங்க, அதிமுகவில் இணைந்திருக்கீங்க. இந்த இணைப்பு எப்படிப்பட்ட மகிழ்வை உங்களுக்கு தருகிறது? ஐயாவுடைய பயணம் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழர்களும் தலைவரை அடுத்து 2026 முதலமைச்சர் ஆக்கி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணம். என்ன காரணம்னா, அவர் 4.5 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தது. இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட மக்களும் சரி, மேலே இருக்கிறவங்களும் சரி, கீழே இருக்கிற அனைத்து பேருமே அவரை எல்லாம் அரவணைக்கிறாங்க. கண்டிப்பாக 2026 நம்மளுடைய ஐயா எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் ஆவார் என்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திலிருந்து இணைஞ்சது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்குது. ஐயா என்னை அரவணைச்சது அதோட மிகப்பெரிய சந்தோஷமா இருக்குது. இப்ப கேப்டனுடைய மறைவுக்கு பிறகு தேமுதிகவுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு என்ன மாதிரியான மனரீதியான மாற்றங்களை கொடுத்திருக்கிறது? அதிமுகவை பார்த்து உங்களுக்கு ஈர்ப்பு வருவதற்கான காரணம் என்ன? தேமுதிகவை பொறுத்தளவில் ஒரு நிலைப்பாடுல இல்லை. அது என்ன காரணம்னா, ஒரு கூட்டணி ஆகட்டும், ஒரு முடிவு எடுத்துட்டு எந்த இதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. கடைசி நேரத்தில் கடைசி கட்டத்தில் முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது உண்மையாலுமே மக்களும் குழப்பத்தில் இருக்கிறாங்க. அந்த குழப்பத்துக்கெல்லாம் நமக்கு சரி வராது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தாலும் அந்த கட்சி நம்ம குறை சொல்ல முடியாது. அவர் கேப்டனை பொறுத்தளவில் எங்களுக்கு 25 ஆண்டு காலம் அந்த இடத்துல நம்ம பணியாற்றிருக்கிறோம். அவரை என்னால் குறை சொல்ல முடியாது. அதை விட கேப்டன் எப்படி அதே மாதிரி எல்லாத்தையும் அரவணைக்கிறாரோ அதே குணம் நம்மளுடைய எடப்பாடி அவர்களுக்கு இருக்குது என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப கரூர் மாவட்டத்திலிருந்து உங்கள் தலைமையில 200க்கும் மேற்பட்டோர் இணைஞ்சிருக்கீங்க. யார் யாரெல்லாம் இப்ப வந்திருக்கீங்க? உங்களுக்கு மகிழ்ச்சியை மீண்டும் ஒரு முறை. உண்மையாலுமே இந்த இணைப்பு விழாவில் கலந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி. ஒன்றிய செயலாளர், பகுதி செயலாளர், நகர செயலாளர், அதே மாதிரி பொதுக்குழு, செயற்குழு அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து பேருமே நம்மளுடைய போற ரூட்டு கரெக்டா இருக்குது. ஐயாவுடைய பாதை சரியான பாதையில் இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாம் ஒருமித்த கருத்தோட அதிமுக நாங்கள் இணைந்ததுக்கு மகிழ்ச்சியா இருக்குது. இந்த நேரத்தில் கரூர் மாவட்ட தேமுதிக நிர்வாகிகள் கூண்டோடு தேமுதிகவில் இருந்து விலகி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2.5 கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு மாபெரும் இயக்கம். இன்றைக்கு ஏழை எளிய அடித்தட்டு நெசவாளி விவசாயிகளுடைய நாயகனாக இருக்கக்கூடிய புரட்சித் தமிழர் எடப்பாடி கே. பழனிசாமியுடைய முன்னிலையிலே திருச்சியிலே எழுச்சி பயணத்திலே தங்களை இணைத்துக் கொண்டது எங்களுக்கு எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் என்கிற மகிழ்ச்சி அவர்கள் வெளிப்படுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஈஸ்வரமூர்த்தியுடன் கோ. ஜெயக்குமார்.